நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, அடுத்த வாரம் வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு டவுன் சைடு மார்க்கெட் வந்திருக்கு, கரெக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சா, இப்போது லாஸ்ட் வீக் மார்க்கெட் மேலே வந்திருக்கு, இந்த ஏற்றம் எது வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏற்றம் ஒரு தற்காலிகமான ஏற்றமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடு விழுந்திருக்கு. இந்த டவுன் சைடு விழுந்தது 2 விதமான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 2 விதமான முக்கியமான ரெசிஸ்டன்ஸை கடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் நல்லாவே கிடச்சிருக்கு. ஆனால் அப்சைடு போகிறதுக்கான எந்தவித கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு கிடையாது. அது என்ன 2 விதமான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்காக காமிக்க போகிறேன். அந்த 2 விதமான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அது என்னங்கிறத தெளிவாக உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முதலீடுகள்லாம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் ஓவராலாக எந்த சைடு போய்கிட்டு இருக்குது, நம்ம எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 ஜனவரியிலேருந்தே இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த சேனலை 3 வருடங்களுக்கு அப்புறம் பிரேக் பண்ணியிருக்கு. பொதுவாக ஒரு 3 வருடம் ஒரு சேனலை மார்க்கெட் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்ததை இப்போ பிரேக் பண்ணுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சேனலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். புதுசாக நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஜோனோட இந்த சென்டர் பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த சேனலோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சென்டர் பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாட்டத்தில் சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பி பாட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சென்டர் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. திருப்பி இந்த இடத்துல ஒரு டபுள் டப் எடுத்துகிட்டு இந்த சென்டர் லைன் ஃபார்ம் ஆனிச்சு. திருப்பி என்ன பண்ணுச்சு, இந்த சென்டர் லைனை பிரேக் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான டைம். இந்த எலெக்ஷனுக்கான டைமிங்கில் மார்க்கெட் எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு ஒரு பாட்டம் அடிச்சுட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் என்ன பண்ணுச்சு, சேனலை டச் பண்ணிவிட்டு சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போணுச்சு. அந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி சேனல் சென்டருக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு சேனலை ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. சேனலை பிரேக் பண்ணும்போதே நான் சொன்னேன் இது ஒரு மோசமான இடம், இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு போகணும். இந்த இடத்துலையே நான் 23,000 கிட்டத்தட்ட 23,800 ரேஞ்சு முக்கியமான ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1,800-2,000 புள்ளிகள் விழுந்துச்சு. சரிங்களா? அங்கேயே மார்க்கெட் டவுன் சைடுனோம். இந்த இடத்த நான் மேலே போகும்போது கூட நான் சொன்னேன், இந்த சேனலை மார்க்கெட் ரீடெஸ்ட் தான் பண்ண போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆனிச்சுன்னா நல்லாவே ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்களா நமக்கு டவுன் சைடு. இன்னொரு விதமான டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சு அதுலேயும் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனிச்சு. அதையும் பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணோன்னா இது ஒரு லெஃப்ட் சைடு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, இந்த லெவலில் பாருங்கள். திருப்பி இது ஒரு ரைட் சைடு ஷோல்டர். இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சிங்களா. இந்த இடத்துல எக்ஸாக்டாக இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு. அதே நேரத்தில் இந்த சேனலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி அந்த சேனலையும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிது. நான் தெளிவாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகும் போதே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2,000 புள்ளிகள் விழுகும், 3,000 புள்ளிகள் விழுகும் அப்படிங்கிறத நான் இடையில சொல்லியிருந்தேன். அதுமாரி தான் நடந்துச்சு. மார்க்கெட் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது இன்னொரு வேலையும் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு ரீடெஸ்ட் தான் இப்போ மார்க்கெட் வந்திருக்கு. எக்ஸாக்டாக வந்து டே கேண்டில் வந்து பாருங்கள், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சுங்களா மார்க்கெட். இதை நான் நல்லா ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச் இப்படி வந்துட்டு இந்த சேனலையும் ரீடெஸ்ட் மார்க்கெட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த பேட்டர்னையும் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. வந்துச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் கீழே வரலாம். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். இந்த லெவலை மார்க்கெட் வந்து கட் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட். ப்ரீவியஸாக மார்க்கெட்டு 22,000 வந்துச்சு பார்த்தீங்களா, 21,950 இந்த ரேஞ்ச். இந்த லெவலை மார்க்கெட் அகைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது எங்கே போகும், 21,200 தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட். மார்க்கெட்டோட தலையெழுத்து. அதுக்கப்புறம் வந்து 21,273 அப்படிங்கிற மாரி ஈஸியாக வந்துடும். சரிங்களா. தென் இந்த லெவலை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக எப்படி திரும்பி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை மார்க்கெட்டு கரெக்டாக எப்படி பார்த்தாலும் இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து ரேஞ்சை தொட்டுட்டு திரும்பியிருக்கு. டே கேண்டிலில் நான் வச்சுருக்கேன். டே கேண்டிலில் தெரியுதுங்களா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த லெவலை மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 22,650 இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,050 இந்த லெவல் வந்து ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க இந்த 5 லைன் தான் மார்க்கெட்டுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ். ஓகே. இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 22,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு குருசியலான ஜோனு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் கூட ஆகலாம். இந்த கன்சல்டேஷன் ஜோனையும் நான் காமிச்சிடுறேன். இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏரியா. இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க, மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு மேலே போக போகுதுன்னு பையர்ஸையும் உள்ளார கொண்டுட்டு வருவாங்க. மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே போக போகுது அப்படின்னு செல்லர்ஸையும் கொண்டு வருவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாரையும் வந்து உள்ளார கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராப்பில் யாரும் மாட்டாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டு நல்லா அப் ட்ரெண்டுன்ட்டு எடுத்து வச்சிங்கனாலும் இந்த இடத்துல 1 or 2 வீக்ஸு ஏதாவது ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ஆகும், இந்த இடத்துல பையர்ஸையும் உள்ளார கொண்டு வருவாங்க, செல்லர்ஸையும் உள்ளார கொண்டு வருவாங்க. அப்போது ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த மேலே வந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேலே வந்தாலும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 23,800 வரைக்கும். இல்லை கீழே வந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், நல்ல ஒரு ஃபாலை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது நெஃப்டிக்கான உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கான ஏரியா. ரொம்பவே வந்து கவனமாக இருங்க. வீக்லி கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வீக்லி கேண்டில் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் பேரிஸ் கேண்டிலுக்கு இன்சைடர் கேண்டிலாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம புல்லிஷ் கேண்டில்னே சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஸ் கேண்டில். அந்த பேரிஸ் கேண்டிலை வந்து என்கல்ஃபினே பண்ணலை. இந்த க்ரீன் கலர் கேண்டிலை வந்து பாருங்கள், அதை புல்லிஷில் கொண்டுட்டு போய் முடிக்கல. அதற்கு கீழே தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது ப்ரீவியஸ் போன வாரம் அந்த பிக்கு பேரிஷ் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகம். இந்த கேண்டிலுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மி. புரியுதுங்களா? இப்போ புல்லிஷில் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இமிடியேட்டாக முடிவு பண்ணக்கூடாது. இந்த இடத்துலையே வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து தான் இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த லைனை வந்து நான் எடுத்தேன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து தெரியும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வச்சுட்டு தான் மார்க்கெட் விழுந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலில் அந்த இடத்துல தான் நான் வந்து மார்க்கெட்டோட டேர்னிங் பாயிண்ட்டே சொல்கிறேன்.
இந்த இடத்துக்கு மேலே வந்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு இந்த இடத்துக்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் 22,800 23,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் வீக்லியில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸையே நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு கீழே எங்கே மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு 22,800 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வந்தாலும் பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் இதே கேண்டில் கொஞ்சம் மேலே போனால் கூட போயிட்டு அதை விட மேலே வந்துச்சு ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை விட வேகமாக மேலே கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே மோதிட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி புரியாதவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. திருப்பி ரீடெஸ்ட் பண்ண தான் போய்கிட்டு இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போனாலும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்க வேணாம். இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனில் போயிட்டு எப்போ வேணாலும் திரும்பலாம். இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான் வச்சுருக்கு. இதுக்கு நம்ம ஃபிப்னாசி லெவலில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஃபிப்னாசி லெவல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடம் வந்து 48,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அந்த இடத்துல தான் நின்று இருக்குது. ஒன்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா 48,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,250 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 49,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் சப்போர்ட்டு 48,443. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,850. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,100. இதெல்லாம் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நிஃப்டி போலவே தான் இருக்குது. ட்ரா பண்ணி பார்த்தீங்க, டேல வச்சு ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் அதே போல் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி தான் வந்திருக்கும். சரிங்களா, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னாசி லெவல் படி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த லெவலை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இமிடியேட்டாக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 75,275 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் போட்டிருக்க பார்த்தீங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். 78,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,000 தான். சரிங்களா, இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,250. இந்த கொஞ்சம் மேலே போணுச்சுன்னா நான் நெஃப்டியில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு எல்லோ ஜோன் இருக்குன்னு, அதே போல் இதுலேயும் ஒரு எல்லோ ஜோன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த ஜோன் வந்து சென்செக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இந்த சென்செக்ஸ் இந்த ஜோனை வந்து தொட்டுட்டு கீழே பிரேக் பண்ணியிருக்குங்களா ட்ரெண்டை, திருப்பி மேலே போயிட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். இந்த எல்லோ ஜோனை தொட்டுட்டு வந்துச்சு அப்படின்னா வேகமாக கீழே வரும். திருப்பி மேலே வந்துச்சுனாலும் மேலே போகும். சரிங்களா, இது இல்லாமல் இப்போ நெஃப்டியில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வீடியோட இறுதியில் காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா, இது வந்து சென்செக்ஸ்க்கான ஜோனு. சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சுன்னா 70,000 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துங்க. இன்ட்ராடேல என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ராடேக்கான வீடியோஸ் போடும்போது பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துங்க. சரி, இங்கேருந்து இந்த ஹையை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த ஹெட் எல்லாம் வச்சது பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது பாருங்க. இந்த இடத்துல ஒரு டச்சு, ஓகே. இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் காமிக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு லெவல் வரும். இந்த இடத்துல ஒரு டச் இருக்குங்களா, அதேமாரி இந்த இடத்துல ஒரு டச் இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு டச் இருக்குங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வந்தால் கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனை தாண்டினாலும் திருப்பி இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,000. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ட்ராப்பு.
இந்த இடம் எல்லாமே மார்க்கெட் வந்து மேலே ஏற விடாமல் ட்ராப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலும் மேஜராக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கூட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? 23,000 வரைக்கும் நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. இதை எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரேலி ஆகி அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டு இது தான். இதை எல்லாத்தையும் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் இதேமாரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ராடேயில் எது எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எது எதெல்லாம் மார்க்கெட்டு எந்தெந்த இடத்துலலாம் இன்ட்ராடேயில் பட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்படி ஸ்விங் ட்ரேடாக எடுக்கலாம், எப்படி ஒரு இண்டெக்ஸை வந்து பொசிஷனலாக ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு 3 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ட்ராப் பண்ணோம். நீங்கள் இதெல்லாம் வந்து சமாளித்து வரும்போது தான் ஒரு ஹெல்த்தான இன்வெஸ்டராக நீங்கள் வந்து மாற முடியும். எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃபஸ்ட்டு வருஷம் அனுபவத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும். அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2வது வருடம், 3வது வருடம் ஓவரால் இயர்லி வைஸ் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு 3 வருஷம். ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து சஸ்டெயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. 3 வருஷம் ஒரு தொழிலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு தொழிலையாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்போ எத்தனாவது வருஷத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.